பேர். அதெல்லாம் சப்தாவர்ண சப்பரம்னா 7 வண்ணங்களால் ஆகிய சப்பரம். சப்பரம்னா தேர். 7 வண்ணங்களை கொண்டு 7 வகையான பூக்களை கொண்டு உருவாக்கி இருப்பார்கள். அதனால அதற்கு சப்தாவர்ண சப்பரம் என்று பெயர். சித்திரை பெருவிழாவை சன் நியூஸ் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகா மீண்டும் மீண்டும் மீனாட்சியை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை, கண்ணின் நல்லதொரு கழு மல வள நகர் பெண்ணின் நல்லாலோடு ஞானசம்பந்த பெருமான். அப்படி பெண்ணின் நல்லாலோடு சுக்கநாதர் காட்டி தருகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு தேரோட்டம் முடிந்த பிறகு நாளை மறுநாள் அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய அந்த வைபவத்தோடு முக்கியமா இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய நிகழ்வும் அன்றைக்கு தான் நடைபெறும். அழகர் ஆற்றுல இறங்குறாரு இல்லையா, இப்போ நம்ம இந்த நிகழ்வுகளை பத்தி பார்த்துட்டு வரோம். இந்த 12 நாள் நிகழ்வு அப்படிங்கிறது மக்களுக்கு உணர்த்தக்கூடிய கருத்து அப்படிங்கிறது நம்முடைய பண்பாடு எவ்வளவு செய்யலாம், அதாவது தனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது அளவில்லாதது என்பதை உணர்த்தும் வண்ணம் இந்த 12 நாள் திருவிழா பார்க்கும் பொழுது அந்த தென் மதுரையே அவ்வளவு அழகாக இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ ஊர்லருந்து வெளிநாட்டில் இருக்கலாம் கூட இந்த அற்புதமான திருவிழாவை வந்து தரிசிப்பவர்கள் உண்டு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விழாவும் நமக்கு பெரும் தத்துவார்த்தங்களை உணர்த்துகின்றது. இறைவன் வெவ்வேறு, அதனுடைய வேகம் என்பது மாறும். குதிரை இருக்கிற மாதிரி யானை இருக்காது இல்லையா? அப்ப யானை இருப்பது போல சிங்கம் இருக்காது, அது போல ரிஷபம் இருக்காது என்று ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு விதமான குணாதிசயம் உள்ளது. ஆனால் எது வாகனமாக இருந்தாலும் நம் மதி சிறந்ததாக இருந்தால் அந்த வாகனத்தை வெற்றியோடு நாம் செலுத்த கூடி நாம் இழுத்தோமே ஆனால் அது நமக்கு சுமையாக தெரியாது. நிச்சயமாக. அதாவது மதுரை சித்திரை திருவிழா என்பது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த திருவிழாவின் முக்கிய